வாழ்க்கையின் விரக்தியின் விளிம்புகளில் நிற்கும்போதுதான் குரு மீட்டெடுப்பாரா? விரக்தின்னு நம்ம சொல்லும்போதே நமக்குள்ள உள்ள ஆசைகள் நிறைவேறாம போனதுனால தானே விரக்தியே வருது. ஸோ விரக்தியின் காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டாருனாவே போதும், குரு வந்து நிற்பார். நம்ம இவ்வளோ கவலைப்படுறோமே, இவ்வளோ விரக்தி அடைஞ்சிட்டோமே, இவ்வளோ துன்பப்படுறோமே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு விசாரம் பண்ணும்போதே குரு நமக்கு எதிர்த்தாப்புல வந்து நிற்பார். நீங்க குருவை தேடி போக வேண்டியதில்லை, குரு உங்களை தேடி வருவார். எப்பயுமே துன்பங்கள் வந்துட்டா அந்த துன்பங்களுக்கு பரிகாரம் தேடித்தான் போறோமே தவிர்த்து, இந்த துன்பங்கள் வர்றதுக்கு உண்டான காரணத்தை யாருமே ஆராய்ச்சி பண்றதில்லை. அப்படி ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு குருநாதர் உடனே கிடைப்பார். ஆனா யாரும் அது ஆராய்ச்சி பண்றதில்லை. அந்த துன்பங்கள் இருந்து தப்பிச்சுட்டு போறதுக்கு என்ன வழிமுறைகள் கையாளலாம், எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த சேத்திரங்களுக்கு போகலாம், எந்த நதியில போய் நீராடலாம், எந்த விதமான ஒரு பாராயணம் பண்ணலாம், எந்த ஹோமங்கள் பண்ணலாம், எந்த யாகங்கள் பண்ணலாம், இப்படி இதிலிருந்து தப்பிச்சுட்டு போகிறது தானே அத்தனை பேர் முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே குருநாதர் கிடைக்க மாட்டார். ஆனால் நமக்கு வரக்கூடிய விரக்திக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்துக்கும் என்ன காரணம்னு ஆராய்ச்சி இல்லை, அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவனுக்கு குருநாதர் உடனடியாக கிடைப்பார். குருநாதர் அவனைத்தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கார். அதுக்காகத்தான் இந்த மாதிரி கேத்திரங்களை வந்து உட்கார்ந்துருக்கார். குருநாதர் வந்து தேடி வருவார். யார? ஏன் துன்பம் இந்த உலகத்தில் விளையுது, ஏன் இந்த உலகத்தில் விரக்தி ஏற்படுது, ஏன் இவ்வளவு வன்முறைகள், எல்லாத்தையும் கேள்வி கேட்டு அதுக்கு உண்டான பதிலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு குருநாதர் தேடி வந்துடுவார். இதுல தப்பிச்சுட்டு போறவனுக்கு குருநாதர் ஒரு நாளும் கிடைக்க மாட்டார்.